சாதி அடிப்படையிலான தேர்தல் அரசியல்தான் மிகப்பெரிய பிரச்சினை என்று தெரிவித்துள்ள ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் இனி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது என கூறியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் நூறு வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மன்னர் பரம்பரை போன்ற ஆதிக்கத்திற்கு தமிழகத்தில் இனி இடமில்லை என்று தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் உருவாக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். கருத்தியல் உள்ளவர்கள்தான் தமிழகத்தில் முதல்வராக வர வேண்டும் என்று கூறிய அவர் ஆட்சியில் பங்கு குறித்து நேரடியாக பேசுவோம் என்று தெரிவித்தார். தமிழக திரைத்துறை ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக குற்றம் சாட்டிய ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் உள்ள ஊழல்கள் குறித்து பேச வேண்டும் என்று தெரிவித்தார். வேங்கை வயல் பிரச்சினை இன்று வரை தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு சாதிய கட்டமைப்பு ஆளுங்கட்சியுமே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? அது ஏன் ஒளிச்சு வைக்கணும்? இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம். முதுகு பின்னாடி பேசலாம் தேவையில்லை. எதுக்கு பயம்? சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? திரு விஜய் அவர்களுக்கு, சகோதரர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஊழலை, தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள், மதவாதத்தை எடுத்து பேசுங்கள். இந்நிலையில் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பேசி வருவது உண்மைதான் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று கூறியுள்ளார். கட்சியில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் தவேக கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆதவ் அர்ஜுனனுக்கு இருக்கலாம் என்றும் அது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல. இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம், உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து